மாலை வணக்கம் சபையாரே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? How are you all? Good. நல்லா இருக்கீங்களா? You know, house of God is a house of healing. So இந்த மாலை வேளை நம்ம வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி I just want to pray. I really sense in my spirit some of you are sitting here, you're not well in the body. தேவனுடைய வீடு வந்துட்டு ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு வீடாக இருக்கிறது. இந்த மாலை வேளை நான் வந்துட்டு என் இருதயத்துல உணர்கிறேன். நீங்க சில பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்க உடல்ல கூட சுகம் இல்லாமல் நீங்க காணப்படுறீங்க. You know, அப்படி உங்க சரீரத்துல சுகம் இல்லையா, not well in the body, I want you to stand. Okay, நீங்க விசுவாசத்துல நிக்க நேரத்துல God is here, is going to heal you. நம்ம இதுக்கு முன்ன வந்து we took நம்ம ராபுஜனை எடுத்தோம். ராபுஜனை எடுக்கிறது வந்து is not just a commandment of God, but that is a victory that we have from God. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராபுஜனை எடுக்கும் பொழுது அது தேவனுடைய கட்டளை மட்டும் அல்லாமல் அதை பின்பற்றதுக்காக மட்டும் அல்லாமல் ஆனா அது வந்து ஒரு வெற்றியின் அடையாளமாக நம்ம எடுக்கிறோம். Okay, if you are not well, come leaders, you know, அப்படியே எழுந்து நில்லுங்க. We want to pray together with you. I'm sure God is here to heal you, especially if you have pain. உங்க கால் பகுதியில் உங்களுக்கு வலி இருந்தா, come stand in faith, or you can put up your hand. Yeah. Yes, amen. Yeah. Put up your hand. நீங்க கைகளை உயர்த்தலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. Leaders come. And அப்படியே சபையாரங்க அப்படியே நம்ம எழுந்திருச்சு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். You know, God is God of miracle, God of healing. Father, we thank you, Lord Jesus. You are wonderful, you are good, you are great, oh Lord Jesus. And this evening, oh Lord Jesus, we want to stretch, oh Lord Jesus, as one family, oh Lord Jesus. We want to pray for your miracle, oh Lord Jesus. We want to pray for your healing, oh Lord Jesus. We know by your stripe, oh Lord Jesus, we are healed, oh Lord Jesus. உன் தழும்பலை எங்களை சுகப்படுத்துக்காக நன்றி ராஜா. அப்படியே யாரெல்லாம் அந்த மாலவேல அப்படியே சுகம் இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த மாலவேல உங்களை தொடும் ராஜா. சுகமாக்க வல்லமே உங்களை மத்தியில வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே ஆன்லைன் பார்த்து இருக்கிறவங்களும் Lord, we want to pray for them and we speak your healing upon them right now. Lord, we thank you for your miracle. Thank you for your strength. Thank you for the victory you have given us, oh Lord Jesus. We receive it by faith in the name of Jesus. Amen. Amen. Okay, இந்த மாலவேல அப்படியே தேவ வார்த்தைக்கு போக ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you ready for the word of God? You know, எத்தனை பேருக்கு you know the title of my message this evening is victory in the midst of the storm. என் மாலை வேளை என் செய்தி தலைப்பு என்னதுன்னா புயலுக்கு மத்தியில ஒரு வெற்றி. Okay, how many of you are sitting here, you got no troubles, you got no problem, you got no issues in your life? எத்தனை பேர் இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த போராட்டமும் இல்லாமல் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க? Glory to God. ஆண்டவருக்கு மகிமை. Okay, I want to learn from you. உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க விரும்புகிறேன். Okay, இல்லனா welcome to the club. If you don't have, you know, உங்களை நாங்க இங்க வரவேற்கிறோம். You know, all of us, you know, we are going through some troubles, problems, situation. நம்ம எல்லாரும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில கடினமான காலத்துல நம்ம போய் கொண்டே தான் இருக்கிறோம். It can be because of family, friends. குடும்பத்தினால கூட இருக்கலாம், நண்பர்களால கூட இருக்கலாம். இல்ல வேலை நிமித்தமா இருக்கலாம். It can be about a work. Or sometimes you feel emotionally you are down. இல்ல நம்ம வந்துட்டு emotional நம்ம வந்துட்டு பரகாரம் வந்துட்டு நம்ம கீழ நம்ம காணப்படலாம். Or sometimes it can be because you feel very lonely. இல்ல நம்ம வந்து சில நேரத்துல தனிமையா நம்ம காணப்படலாம். No, I just want to tell you, you are not alone. நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்னவென்றால் நீங்க தனியாக இல்லை. You know, there's a time. அங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. You know, often time. அநேக வேளையில கூட அன்னைக்கு வேலை கூட நம்ம வந்து you know ஆண்டவரே யான் நானே, why is me, யான் நானே, எனக்கு மட்டும் ஏன் மீண்டும் மீண்டுமா ஏன் எனக்குன்னு சொல்லலாம். No, after time we may ask God, God, why me, why always keep happening to me every time? You are not alone, church. நீங்கள் வந்துட்டு தனியாக இல்லை சபையாரே. You know, sometimes we want to take the white flag and wave the white flag. சில நேரத்துல வந்து நம்ம அந்த வெள்ளை கொடியை எடுத்து நம்ம அசைவதற்கு நம்ம இருப்போம். You know, white flag means you surrender. I cannot. அந்த வெள்ளை கொடியின் அர்த்தம் என்னவென்றால் இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்லிட்டு நீங்க விட்டு விடுகிற அது அர்த்தமாக இருக்கிறது. ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே. Lord, I cannot, Lord. You know, please take my life. ஆண்டவரே என் வாழ்க்கையை எடுத்து விட்டுருங்க. I'm done. என்னால முடியவில்லை. Or sometimes you cry out of desperation. இல்ல நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே அழுது கொண்டே இருப்பீங்க. You know, you just want to walk away. அப்படி நீங்க நடந்து போயிடலாம் என்று நீங்க நினைப்பீங்க. But this evening, church. ஆனா இந்த மாலை வேளையில கூட
You know, God really want to speak to you. ஆண்டவர் உங்க கூட பேசுறதுக்கு ஆயத்தமாக Now prepare இருக்கிறார். your heart. உங்களுடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணி வையுங்கள். Raise your level of faith. உங்களுடைய விசுவாசத்தின் அளவை அதிகரியுங்கள். You know, because God is going to do something this evening. ஏன்னா இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் ஒரு பெரியதான காரியத்தை செய்ய போகிறார். Let's look at a man in the Bible. நம்ம வேதத்துல ஒரு ஆட்களை பத்தி நம்ம பார்ப்போம். Elijah. எலியாவை பத்தி நம்ம பார்ப்போம். You know, Elijah குறித்து अनेक காரியங்கள் பைபிள்ல இருக்கு. If you turn your Bible with me to 1 Kings chapter 17. No, there's so many things about Elijah in the Bible. நம்ம 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்ப்போமா? You know, there's a season in his life. அவரோட வாழ்க்கையில வந்து இந்த காலகட்டத்து வருகிறது. You know, very tough time in his life. அவரோட வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு காலகட்டம். He went through some storms. அவர் வந்துட்டு அந்த கல்லான பாதையில அவர் போனார். He went through some problems. அவர் சில பிரச்சனைகள் மத்தியில அவர் போனார். Situations. அவர் சூழ்நிலைகள் மத்தியில அவர் போனார். He went before God. அவர் ஆண்டவருக்கு முன்பாக அவர் போனார். ஆண்டவரே சொன்னாரு, ஆண்டவரே, I want to die. It's not me. I cannot. அவர் சொல்றாரு, என்னால முடியல ஆண்டவரே, நான் மரித்து போகிறேன் என்று அவர் சொல்கிறார். Okay, let's look at Elijah. நம்ம எலியாவை நம்ம பாப்போம். You know, ஒன்று ராஜாக்கள் 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1:2 I would like to read in English. Elijah the Tishbite, the inhabitant of Gilead, said to Ahab, as the Lord God of Israel lives, before whom I stand, there shall not be a dew nor a rain this year, except at my word. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சொக்காவிலே ஒருமித்து கூடி சொக்காவுக்கும் அசேக்காவுக்கும் 1 ராஜாக்கள் 17:1-2 1 ராஜாக்கள் கிலியோத்தின் குடிகள் திஸ்பீனாகிய ஏலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிற்று. Okay, Elijah நீங்க குறித்து பாத்தீங்கன்னா, நீங்க வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா Elijah சொல்லுது, அவர் வந்து திஸ்பைட்டா இருக்கிறாரு, வந்து அவர் கில்ஹேட்ல இருந்து ஒரு இடத்துல வந்திருக்காரு. இந்த தேவ மனுஷன் is actually a prophet. இவன் வந்து ஒரு ராஜா கிட்ட, அஹாப் என்ற ராஜா இருக்கிறார், அந்த ராஜா கிட்ட சொல்றாரு. No, when we see about Elijah is from Tishbite, and he's from a place called Gilead, and he came before a king called Ahab, and he's telling before the king. அந்த ராஜா நோக்கி சொல்றாரு, என் வார்த்தைக்கென்றே மழை 3 வருஷம் இந்த இடத்துல மழை பெய்யாதுன்னு சொல்றாரு. No, he's telling before the king, no, because of my word there will be no rain for 3 years in this place. You look at him, you know, அவர் என்ன சொல்றானா, at my word. நீங்க அவர் பார்க்க முடியாது, அவர் சொல்றாரு என் வார்த்தைக்கு என்று அவர் சொல்கிறார். மழை பெய்யாது என்றார். No, there will be no rain. You know, it's very powerful, right? அது ரொம்ப ஒரு வல்லமையான காரியமாக இருக்கிறது. அவர் சொன்ன 3 வருஷம் அந்த இடத்துல மழை இல்லாம இருந்துச்சு. As he said, no, there were no rain for 3 years because he said it. என்ன நீங்க sorry, நீங்க தொடர்ந்து 18 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, No, if you continue looking upon the 17th chapter, இதே எலியா தான், the same Elijah. Okay, ஏன்னா பால் தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு, 450 தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. And he's calling all the other prophets and all. பஹால் தீர்க்கதரிசி வராங்க 450 பேர். அவங்கள்ட்ட நோக்கி சொல்றாரு, நீங்க எத்தனை நாள் தான் என்ன குந்தி நடக்க போறீங்க? ஏசு ஆண்டவருக்கு தேவனானா ஆண்டவரை வணங்குங்க, இல்ல பஹால் தேவனாம்னா அவரை வணங்குங்கன்றாரு. No, he's calling all the 450 Baal prophets and telling them how many days you guys going to be here and there. If God is really God, no, serve God. If Baal is really God, serve Baal. ஏன்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. and அந்த நீங்க அப்படியே தொர்சா அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், அந்த ஒரு காலகட்டத்துல வருது, அவர் வந்து அந்த பலியை எடுத்து அந்த ஈவினிங் sacrifice டைம் வர்ற நேரத்துல அந்த அக்னி வானத்துல இருந்து அக்னி வந்து அந்த அந்த பலி எல்லாம் அப்படியே சுற்றி போட்டுச்சு. No, if you continue reading, no, he challenged the 450 Baal prophets. No, he's a really powerful man, and the time of sacrifice came in the evening, and the fire from heaven come down and wiped all the sacrifices away. You know, it's so powerful, right? மொத காரியம் வந்து at my word அவர் சொல்றாரு, மழையை பெய்யக்கூடாதுன்றாரு. Oh no, first thing he said, in my word there will be no rain. No, there will be no rain, and it happened. And a second thing வந்து நீங்க பார்க்கலாம், அவர் வந்து அக்கினி இறக்குறாரு. No, in the second thing we can see, no, he's bringing down fire. ஏன்னா அதான் நீங்க அதே தொடர்ந்து 18 அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 19 நீங்க படிச்சீங்கன்னா, if you continue reading in the 19th chapter, okay, அங்க தான் கதை ஆரம்பிக்குது. Let's look at 1 Kings chapter 19. நம்ம 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை நம்ம பாப்போம். Okay, இங்க பார்க்கலாம்.
ரெண்டாவது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். Then Jezebel sent a messenger to Elijah saying, so let the gods do to me the more also if I don't make your life as the life of one of them tomorrow. But this time, and வசனம் 3, and when he saw that, he rose, ran for his life, and went to Beersheba, which belongs to Judah, and left his servants there. அப்பொழுது எசேபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதேனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர் சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். ஓகே, நீங்க பாருங்க, எலைஜா குறித்து தான் இன்னைக்கு நான் பிரசங்க பண்ண விரும்புறேன். ஓகே, எலைஜா வந்து நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் 17 and 18 is actually a powerful prophet. அவர் பெரிய காரியங்கள் செஞ்சாரு, தேவனுக்காக அற்புதமா காரியங்கள் செஞ்சாரு. நீங்க பாருங்க, அவர் வார்த்தை அனுப்பினாரு, சொன்னாரு என் வார்த்தை நிமித்தம் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்ல நேரத்துல அந்த இடத்துல அங்க மழையை பெய்யல. No, I'm going to preach about Elijah in this afternoon. No, Elijah is a really, really powerful prophet. No, before this, in the 17 and 18 chapter, we can see when he told, in my word, there will be no rain. There was no rain at all. And பர்சனேட்டல் நீங்க பார்க்க நேரத்துல அவர் விசுவாசம் அவ்வளவு அதிகமா இருந்துச்சு. அப்படியே அந்த இடம் முழுதுமா தண்ணியில நிரப்பி அந்த அக்கினி வானத்துல இருந்து அக்கினி வரவேத்து அந்த 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 sacrifice அப்படியே அது முடிஞ்சிச்சு. No, in the 18th chapter we can see, no, he was challenging all the prophet and the fire. He brought down fire from heaven, and all the sacrifice was wiped away. அத நீங்க 19ல பாய்க்க போனதுல எலைஜா, அதே எலைஜா தான் is going through a troubles in his life. No, the same Elijah, அதே Elijah வந்துட்டு அவரோட வாழ்க்கையில கடினமான காலத்துல வந்து அவர் போய் கொண்டு இருக்கிறார். He start waving the white flag. அவர் வந்துட்டு அந்த வெள்ளை கொடியை வந்துட்டு அவர் அசைக்கிறார். அப்பனா he say I'm surrender, I cannot God. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னால முடியல, நான் விட்டு விடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். It sounds very familiar, right? அது வந்து நமக்கு பழக்க போட்ட போல நம்ம கேட்கிறது. Sometimes it can be us. சில நேரத்துல நம்மளா கூட இருக்கலாம். நம்ம அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம். ஆண்டவர் அநேக அற்புதம் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நம்ம குடும்பத்துல, வேலை இடத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்திருப்போம். No, we have seen many things in our life. No, God has done so many miracle things in our personal life, in our family, in our workplace and all. ஆனா சில சூழ்நிலை வரனத்துல, but in some situations, வரனத்துல நம்ம சோர்ந்து போறோம். no, we are feeling down. And we start asking, ஆண்டவரே நீங்க இருக்கீங்களா? என் situation தெரியுதா? நான் என்ன கடந்து போறேன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே? And we start asking God, God, do you know what I'm going through? Are you seeing my situation I'm in? You look at Elijah. நம்ம எலியாவை நம்ம பார்க்கவே கூட. Elijah வந்து is actually one of the prophet during ஆஹப் காலத்துல வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். No, he was a prophet during the Ahab days. Okay, ஆஹப் வந்து is actually a northern kingdom ஓட 7வது ராஜாவா இருக்கிறார். Ahab is the 7th king of the northern kingdom. Okay, என்னது northern kingdomனா டேவிட் முடிஞ்சு சாலோமன் முடிஞ்சு அவர் மகன் வர்ணத்துல அந்த இஸ்ரவேல் தேசம் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டது. No, after David and Solomon, after their sons became king, Israel became into two kingdoms. Northern and southern. One is northern and one is southern. So அதுல வருகிறது தான் அந்த ஏஹாப் ராஜா. No, from there we can see King Ahab. Ahab வந்து is actually married to Jezebel. Ahab is married. அவர் வந்துட்டு ஜெசபெல் கிட்ட அவர் திருமணம் செய்தார். ஜெசபெல் வந்து இஸ்ரேலைட்ஸ் இல்ல, அவங்க வந்து இஸ்ரேலரோட ஜனங்கள் இல்ல. Jezebel is not from Israel. அவங்க வந்து வேற தேசத்துல இருந்து வரனால, she is from different country. அவங்க வரனத்துல இந்த பாகால் தீர்க்கதரிசி she actually introduced the worship of idols. அவங்க தான் வந்துட்டு இந்த கல்ல ஆராதனையை வந்துட்டு அவங்க வெளிப்படுத்தினார்கள். அவங்க பாகால், அவங்க இந்த கல்ல ஆராதனை, பாகாலோட கல்ல ஆராதனை. அந்த காலகட்டத்துல தான் எலைஜா இருக்கிறார். During those kingdom Elijah was there. அதனால தான் நீங்க 18வது அதிகாரத்துல நீங்க பார்க்க நேரத்துல அவர் actually கூப்பிடுவாரு, நீங்க வந்து தேவன் ஆண்டவர் ஆனார் அவரை பின்பற்றுங்க, பாகால் தேவனானா அவரை பின்பற்றுங்க. எத்தனை நாள் தான் நீங்க இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு கிடப்பீங்க? That's why in chapter 18 Elijah told, if Baal is God, you follow Baal. If Jesus is God, you follow Jesus. How many days you want to be here and there? அப்பதான் எசபெல் வராங்க. No, that's where Jezebel comes in. எசபெல் சொல்றாங்க, நீ செய்ததெல்லாம் எனக்கு தெரியும், இதே போல நாளைக்கு நீ எப்படி இந்த பகால் தீர்க்கதரிசியை நீ செஞ்சியோ அதே போல வாழ்க்கைய போகுது அப்படின்றாங்க. No, Jezebel telling, I know what you did, how you did for the Baal prophets, Baal, and I will do it for in your life also.
Elijah, it's so powerful, it's so great, அப்படி கட்டளையிடுறாரு. At my word, he start running. He rose and ran for his life. எலியா வந்துட்டு ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனா அந்த நேரத்துல கூட அவர் பயந்து அவரோட உயிருக்காக, அவர் வாழ்க்கைக்காக அவர் ஓடினார். Troubles can come from anywhere. பிரச்சனை வந்து எங்க இருந்தாலும் வரலாம். Okay, it can come from anyone. அது யார்கிட்ட இருந்த இடத்துல இருந்தாலும் வரலாம். அத இங்க வந்து ஒரு பெண்கள்னால வருது. This here comes from a woman. And a prophet is running for his life. ஆனா ஒரு தீர்க்கதரிசி அவரோட வாழ்க்கைக்காக ஓடி போய் கொண்டிருக்கிறார். The same prophet, the powerful prophet. அதே வல்லமையான தீர்க்கதரிசி. Now remember, God is not done yet. ஆனா ஆண்டவர் வந்துட்டு அவர் செய்து முடிக்கவில்லை. Now let's look at the first King chapter 19. முதல் ராஜாக்கள் 19வது வசனத்தை 19வது அதிகாரத்தை I would like to read from verses 4 right up to 7. But he himself went a day journey into wilderness and came and sat down under a broom tree and prayed that he might die and say, "It is enough, Lord, take my life, for I am no better than my father." Tamil அது மட்டும் வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்லவன் என்று சொல்லி. போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும். சம்டைம் நம்ம இப்படி தான் குழம்புறோம். இப்போதான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆண்டவரே, it's enough, it's enough, it's enough. I cannot go through anymore. I'm done with my life. Many times we are complaining like this. ஆண்டவரே, என்னால முடியல, என் வாழ்க்கை என்னால முடியல ஆண்டவரே, என் வாழ்க்கை எனக்கு போதும் என்று நம்ம சொல்கிறோம். And he continued, then as he lay and slept under a broom tree, suddenly an angel touched him and said to him, "Rise and eat." And then he looked and there was, continue. And he ate and drank and lay down again. And the angel of the Lord came back to second time and touched him and said, "Arise and eat." ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணி என்றான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இங்க பாருங்க, நீங்க 17 பார்க்க நேரத்துல அந்த ஃபுல்லா அந்த கதை நீங்க படிச்சீங்கன்னா, எலியா எப்ப சொல்றாரு, 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொன்னாரு. அப்புறம் ஆண்டவர் வார்த்தை அவருக்கு வருது. ஆண்டவர் வார்த்தை வர நேரத்துல ஒரு இடத்துல போய் அவர் ஒளிந்து கொள்கிறாரு. அந்த இடத்துல இருக்க நேரத்துல ஆண்டவர் வந்து காக்காவை அனுப்பி அவருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இங்க வந்து தேவ தூதரை வந்து எழுப்பி சாப்பாடு கொடுக்கிறார். ஒரு தடம் 2 தடவை. No, if you continue, if you're reading from the chapter 17, no, in the first place, when he said, when the word of God came and he told, in my word there will be no rain. After he told that, the word of God came upon Elijah and he's hiding in one place. And when he was hiding in the place, God provided food for Elijah through a crow. And in the second time, when he's running for his life and he wanted food, he's sleeping, then God provides Elijah food by an angel. கடைசியில நீங்க 7வது வசனத்துல நீங்க கடைசியில பார்க்க நேரத்துல அங்க சொல்லுது, "Arise and eat because your journey is too great for you." அந்த நம்ம வசனத்தை நம்ம பார்ப்போம், எழுந்து நீ போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய இடம் வந்து இன்னும் தூரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். Sometime in our life what we need is just a rest. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும், நம்ம இளைப்பாறுதல் தான் தேவையாக இருக்கிறது. Sometimes you would like to tell others, "I need a break." நம்ம சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், நமக்கு வந்துட்டு ஒரு ஓய்வு வேண்டும் என்று நம்ம சொல்லுவோம். It's like having a Kit-Kat. Like having Kit-Kat. Okay. ஒரு Kit-Kat எடுக்கிறது போல. Okay, if you think you are very tired, you need a break, just go buy the chocolate. நீங்க வந்து ரொம்ப வேலையா இருக்கு, உங்களுக்கு ஓய்வு வேணும்னா அந்த Kit-Kat சாக்லேட் நீங்க வாங்கிக்கொள்ளுங்க. Can you turn to your neighbor and say the journey is too great for you? பக்கத்துல போய் பார்த்து சொல்லுங்க, நீங்க போக வேண்டிய இடம் இன்னும் பெரிதான இடமாக இருக்கிறது. Again say to them, your journey is too great for you. நீங்க போக வேண்டிய பயணம் இன்னும் பெரிதான பயணமாக இருக்கிறது. Yeah, what seems the end? Okay, I just want to encourage you, church. What seems the end is just the beginning. என்ன வந்துட்டு உங்களுக்கு முடிவு போல இருக்கிறதோ அதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. Yeah, what seems the end is just the beginning. என்ன உங்களுக்கு முடிவு போல இருக்கிறதோ அதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. You are just looking at the part of the story. நீங்க உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதியை தான் பார்க்கிறீர்கள். It's not the whole story yet. அது ஒரு முழுமையான பகுதி அல்ல. It's just a comma, it's not a full stop. அது வந்துட்டு ஒரு கோமா தான், அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. Sometimes we always think storm is the end. சில நேரத்துல நம்ம வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஒரு நிறுத்துதல் என்றால் அதுதான் முடிவு என்று. Sometimes we might be thinking that is not the will of God. சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். I'm taking the wrong way. இல்ல நம்ம வந்துட்டு அது நம்மளுக்கான இல்லை என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். Miss the God's will in my life.
நம்ம ஆண்டோட சித்தத்தை நான் விட்டு விட்டேன் என்று நம்ம I'm நினைத்துக் in the wrong கொண்டிருக்கிறோம். place. நான் தவறான இடத்துல இருக்கிறேன் என்று நினைத்துக் I'm marrying கொண்டிருக்கிறோம். the wrong person. நான் தவறான ஆளை திருமணம் செய்றேன் என்று நம்ம நினைப்போம். Stephen தலையாட்டுறாரு, wrong, marry the wrong person. You know, it's not like that. Sometimes storm is the proof you are in the right way. சில நேரத்துல வந்துட்டு புயல் நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்க என்று அது அடையாளமாக இருக்கிறது. Storms, troubles, difficulties actually to mold you, to shape you. இந்த புயல்கள் இந்த கடினமான காலங்கள் வந்துட்டு உங்களை அப்படியே வந்து உருவாக்க வடிவமைக்க தான் இருக்கிறது. So that you can be stronger. நீங்க இன்னும் பலமாக இருப்பதற்கு. Not to pull you down. உங்களை கீழே தள்ளுவதற்கு அல்ல. So praise God if you are in the storm. சோ நீங்க புயல்ல நீங்க காணப்பட்டீங்கன்னா தேவனுக்கு நீங்க மகிமை செலுத்துங்கள். Can I hear amen? And amen ன்னு சொல்லுங்களே. God usually uses some kind of storm to prepare us for greater thing. ஆண்டவர் இன்னும் பெரிதான காரியத்துக்காக நம்மளை சில புயல்கள் மத்தியில நம்மள அவர் உருவாக்குவார். Now you can turn to your neighbor and say again, the journey is too great for you. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லலாம், நீங்க போக வேண்டிய பயணம் இன்னும் பெரிதானதாக இருக்கிறது என்று. You are not done yet. உங்களோட வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. You just halfway through. இப்பதான் பாதி கடந்து போய் இருக்கிறீர்கள். You still go more. நீங்க இன்னும் போக வேண்டியது தூரம் நிறைய இருக்கிறது. You're only 30, you're only 40. நீங்க இப்பதான் 30 வயது 40 வயதாக இருக்கிறீர்கள். So okay if you are 70 also. நீங்க 70 வயதா இருந்தாலும் கூட பரவாயில்லை. There are many more. இன்னும் நிறைய ஆட்கள் இருக்கிறீர்கள். There's a lot of things you're going to experience. நீங்க அனுபவிக்க காரியம் இன்னும் நிறையயாக இருக்கிறது. So storms is not the final. புயல் தான் உங்கள் முடிவு அல்ல. As a child of God, God has the final word. தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் கிட்ட தான் அந்த இறுதி வார்த்தை இருக்கிறது. Not the storms. புயல் அல்ல. Not Jezebel. ஜெசபல் அல்ல. Or any woman in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த பெண்மணி இருந்தாலும் சரி. But God has the final word. ஆனா ஆண்டவர் கிட்ட தான் அந்த இறுதி வார்த்தை இருக்கிறது. So if you are going through some storms in your life, நீங்க உங்க வாழ்க்கையில சில புயல்கள் மத்தியில நீங்க இருந்தால் கூட remember God has prepared victory for you too. நீங்க இது நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வெற்றியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். It's just like a Jesus Christ. இயேசு கிறிஸ்து போல. மூன்றாம் நாள் அவர் மரித்து போனார். எல்லாம் அப்படியே அமைதியா போனுச்சு. People thought it's all gone, it's silence. Even a disciple walking through to another city, they even asking, don't you know what happened? No, after God was that the 3 days there was silence, there was greater silence. அவங்க தீர்க்கதரிசிகள் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு என்று அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். But it came on the third day. ஆனால் மூன்றாம் நாளில the morning came. அந்த காலை வேளையில வந்தது. He sealed the promise. அவர் அந்த வாக்குத்தத்தம் அங்க இருந்தது. அது நிறைவேற்றினார். No, God fulfilled the promise. It seems all is end, is gone, is finished. எல்லாம் முடிந்தது போல இருக்கலாம். அத மூன்றாம் நாள் வரனத்துல. But when the third day came, அவர் மரித்தார். no, he was dead. உயிர் தெழுந்தார். And he was alive again. சதா காலமாக ஜீவிக்கிறார். No, he was living again. அவர் சிலுவையில கடைசியா சொன்ன வார்த்தை it is finished. No, அவர் சொல்லுகிறார் எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார் சிலுவையில. What is finished? Your troubles, your difficulty, everything. என்ன முடிந்தது? உங்களோட பிரச்சனைகள், உங்களோட கவலையான காரியங்கள் எல்லாமே. So what you are going through now? நீங்க இப்ப என்ன கடந்து செல்கிறீர்களோ it's just a part of your journey. அது உங்களோட பயணத்தில் ஒரு சிறு பகுதி தான். It's not going to pull you down. அது உங்களை கீழே இழுக்காது. The storm is not to bring you down. அந்த புயல் உங்களை கீழ் தள்ளுவதற்கு அல்ல. It's to bring you to where you're supposed to go. அது வந்துட்டு ஆண்டவருக்குள்ள இன்னும் ஆழமாக எடுத்து செல்வதற்கு தான். The victory that God has prepared for each one of you. ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த ஜெயத்திற்காக. it's victory for each one of you. ஆண்டவர் உங்க அனைவருக்கும் ஒரு வெற்றியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Not only for those who are serving. ஆனா யாரை சேவிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமல்ல. இல்ல ஊழியம் செய்றவங்க மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஆண்டவர் அதை வச்சிருக்காரு. No, God has prepared it for every single one. if you can be new. நம்ம புதிதாக கூட இருக்கலாம். இல்ல பழையதா இருக்கலாம். We can be also old. சிறு வயசா இருக்கலாம். We can be young. முதிர் வயதுகளா இருக்கலாம். We can be old. அது ஒவ்வொருக்கும். Every single one. God has something in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். God is not done with you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு முடிவு அல்ல. your journey is not done. உங்களோட பயணம் இன்னும் முடிவு அடையவில்லை. The storm is just to prepare you for the greater thing that God has for you. ஆண்டவர் உங்களுக்கு வைத்த இந்த பெரிதான காரியத்துக்காக இந்த புயல் வந்துட்டு உங்களை ஆயத்தம் பண்ணதுதான். you look at Jacob.
நம்மள யாக்கோபை நம்மள பார்த்தால் Genesis 28. ஆதியாகமம் 28வது வசனம். அவர் வந்து இளைய மகனா இருக்கிறார், ரெண்டு சகோதரர் இளைய மகனா இருக்கிறாரு. ஒரு சூழ்நிலை வருது, அவர் அண்ணன் வேட்டைக்கு போயிட்டு வர நேரத்துல இவர் ஒரு கஞ்சி கொடுத்து அவரோட பர்த் ரைட்டை வாங்கி கொண்டாரு. Jacob was the youngest son, and when the older son went to hunting, he gave a porridge and he received all the blessings from the father. அப்படி ஏமாத்தி the troubles come. No, he cheated his father, and அதுக்கப்புறம் எல்லாம் பிரச்சனையும் அவருக்கு வந்தது. He cheated his father, அந்த அந்த bird right எடுத்து கொண்டாரு. அது ஒரு ஏமாற்ற ட்ரிக் பண்ணி அதை வாங்கி கொண்டாரு. அவங்க அண்ணன் வரன்னு சொல்லிட்டு பயந்து அவர் உயிருக்கு பயந்து ஓடுறாரு. He tricked and he received all the blessing for his father, and when he knew that his brother is coming back, he was scared and he ran away. நீங்க Genesis 28ல நீங்க படிச்சீங்கன்னா you can see he's actually run away from his brother, running away from his father's house to his uncle's house. ஆதியாகமம் 28 நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவர் பயந்து போயிட்டு அவர் அண்ணன் இடத்துல இருந்து அவரோட தகப்பன் இடத்துல இருந்து அவர் பயந்து போயிட்டு அவரோட அங்கிள் வீட்டுக்கு அவர் போகிறார். It seems like that is the end of his life. அவரோட வாழ்க்கையில அது முற்றுப்புள்ளி என்று அது போல இருந்தது. But not yet. ஆனா இன்னும் இல்லை. You know why? ஏனென்றால் அவர் மாமா வீட்டுக்கு போறாரு. மாமா வீட்ல வந்து he served there for wife. Okay, ஒரு ரேச்சலுக்கும் லேஹாக்கும் 17 வருஷம் மீண்டுமாக அந்த இடத்துல அவங்க மாமனார் இடத்துல வேலை செய்றாரு. மாமனாரும் அவர் ஏமாத்துறாரு. No, he was serving for his wife in his uncle's family for 14 years, and he was serving, and that place also he was betrayed. That is not the hand. அது முடிவு அல்ல. You went as a defeated. அவர் வந்துட்டு ஒரு தோற்று போன போல அவர் போயிருக்கலாம். தோற்று போன மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் கடந்து செல்லிருக்கலாம், போயிருக்கலாம். அப்பா இடத்துல இருந்து வீட்டுல இருந்து ஓடி போய் மாமனார் இடத்துல இருக்க நேரத்துல அங்கேயும் ஏமாத்து பட்டிருக்கலாம். No, he may be going through a life of failure. He was running away from his father and son's house, and when he goes to his uncle's house, he was getting betrayed at his uncle's house also. அத நீங்க Genesis 35ல நீங்க படிக்கிற நேரத்துல But when we read Genesis 35, ஆண்டவர் மீண்டுமா அழைக்கிறாரு. No, God is calling him again. But it's not தோத்து போனவன் இல்ல, but victory. But do not call as a defeated person. ஆனா ஒரு ஜெயத்துல அவர் அழைக்கிறார். 28ல இருந்து 35 அதிகாரம் நீங்க படிக்கிற நேரத்துல நீங்க ஜேக்கோபோட நீங்க சரித்திரம்லாம் நீங்க பார்க்கலாம். அவர் எப்படி போன நேரத்துல பயந்து ஒரு சூழ்நிலை அப்படியே ஓடி போறாரு. அது திருப்பி வர நேரத்துல மீங்கமா he got a large livestock. He's coming back with his wife, with his children, his maid servant, with the flocks and everything. He came back to the same father's house as a victorious person. இந்த 28ல இருந்து 38 அதிகாரத்துல அவர் எப்படி பயந்து போய் ஏமாற்றி போய் ஓடினாரோ, ஆனா அவர் திரும்பி அவர் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர நேரத்துல ஆசீர்வதிக்கப்பட்டு அவரோட இஸ்ரவேலர்கள் கூட அவரோட வேலையாட்கள் கூட அவர் வைத்திருந்த ஆடுகள் மாடுகள் கூட நிறைய ஆசீர்வாதப்பட்டு அவர் திரும்பி வந்தார். ஆமா, சூழ்நிலை வந்து பார்க்க நேரத்துல அது சோர்ந்து போன ஒரு தோற்று போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம், எல்லாம் போயிருந்தது எல்லாம் முடிந்தது இருக்கலாம். the battle seemed very great. When we see the situation, we may think that we lost the situation and we are going through a losing battle and all. But ஆண்டவர் உங்களோட இருக்க நேரத்துல But when God is with you, remember this. இத மட்டும் நீங்க நினைத்து பாருங்க. For the battle is not yours. உங்களுடைய யுத்தம் உங்களுடையது அல்ல, but God's. ஆனால் தேவனுடையது. அப்படி 2 Chronicle 20:15ல ஆண்டவர் சொல்றார், எசோஃபாத் ராஜாக்கு எதிர்த்து ஜனங்கள் வராங்க, யுத்தங்கள் வராங்க. ஆண்டவர் வந்து எசோஃபாத் ராஜா வந்து ஜனங்களை வைத்து தேவனை ஆராதிக்கிறதுல ஆண்டவர் சொல்ற ஒரே காரணம் வந்து யுத்தம் உன்னையோடதே இல்ல, இது யுத்தம் தேவனோடதா இருக்கு. In 2 Chronicles 20:15, God is telling to King Jehoshaphat, he's telling the battle is not yours, the battle is mine. நீங்க பாருங்க Isaiah 41:10ல படிக்கிறதுல ஆண்டவர் ஒரு காரியம் உற்சாகப்படுறார், fear not, I am with you. in Isaiah 41:10 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், தேவன் நான் உன்னோடே இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன். So storm will never meant to destroy you or to break you or to pull you down. புயல் உங்களை கீழே இழுக்கவோ உங்களை அழிக்கவோ இல்ல உங்களை அழிக்கவதுக்காக அல்ல. It's only to strengthen you. ஆனா அது உங்களை பலப்படுத்த தான் இருக்கிறது. To give you opportunity. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தான் இருக்கிறது.
to know that God is there for you. உங்களுக்கு தெரிவதற்கு ஆண்டவர் உங்களுக்காக அங்க இருக்கிறார் என்று. You look at Abraham. நம்ம ஏப்ரகாமை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் வந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு காத்திருந்து ஒரே மகனை கொடுத்தாரு. No, he was waiting for many years, and after many years God gave him one son. அதே மகனை ஆண்டவர் வந்து பலி செலுத்த சொல்றாரு. The same son God is asking Abraham to sacrifice. It seems like everything is gone. எல்லாமே போய் விட்டது என்று இருக்கலாம். But that is the beginning. ஆனா அதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படினத்துல வந்து ஜனங்களுக்கு God makes him as a blessing to the nation, and nation is comes after him. When he heard the voice, அவர் சத்தத்தை கேட்டு அவர் ஆண்டவர் சொல்லத்தை கீழ்ப்படிற நேரத்துல அவர் வந்துட்டு இந்த ஜனங்களுக்கு ஒரு தேசத்துக்கு அவர் ஆசீர்வாதமாக அவர் மாத்தினார் ஆண்டவர். Now always remember, God has the final say in your life. இத மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையின் இறுதி வார்த்தை ஆண்டவர் கிட்ட தான் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து அந்த 1 ராஜாக்கள் 19:8 நான் பார்க்க நேரத்துல ஓகே நீங்க பார்க்கலாம். 8வது வசனத்துல நான் படிக்கிறேன். So he rose, ate and drank and went in the strength of that for 40 days and 40 nights to the mountain of God. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் எனும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவனோட பர்வதம் அந்த ஓரேப் என்ற மலை வந்து it actually talks about the presence of God. அந்த ஓரேப் மலை வந்துட்டு ஆண்டவரோட பிரசன்னத்தை பத்தி அவர் குறிக்கிறது. Now how to claim your victory this evening, church? எப்படி இந்த மாலை வேளையில் உங்கள் யுத்தத்தை உங்களுடைய வெற்றியை பெற்றுக்கொள்வது? நம்மலாம் அநேக காலத்துல வந்து storms பத்தி பேசுவோம். No, many times you are talking about the storms. storms இருக்கலாம், அதான் வெற்றியும் ஆண்டவர் வைத்திருக்காரு. No, the storms can be there, but God has a victory for you. If there is a storm, there is also a victory. அங்க வந்துட்டு புயல் இருந்ததுன்னா அங்க ஒரு வெற்றியும் அங்க இருக்கிறது. It seems like failure, but there's something great in store for each one of you. தோல்வியை போல காணப்படலாம், ஆனா உங்களுக்கு பெரிதான காரியம் இருக்கிறது. One way, I'm not going to teach you method 1, method 2, method 3, but one thing that we can do to claim our victory this evening, church. அந்த மாலையில கூட நான் உங்களுக்கு நிறைய வழிகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆனா நீங்க ஒரே ஒரு காரியம் உங்களுடைய வெற்றியை பெறுவதற்கு அது என்னவென்றால் நீங்க பாருங்க 11-18 then he say okay அங்க வந்து நீங்க அப்படியே நீங்க படிச்சீங்கன்னா அங்க வந்து தேவ சமூகத்துல போய் எலைஜா நிக்கறாரு. அந்த எலைஜா அந்த தேவ சமூகத்துல இருக்க நேரத்துல ஆண்டவர் அப்படியே பாஸ் பை பண்றாரு. ஆண்டவர் பாஸ் பை பண்ணதுல there is a strong wind, there was a earthquake, there is also a fire. When we see, when we were standing in one place, we can see God pass by that place. ஆனா அந்த இடத்துல காணப்படுற கூட அங்க ஒரு பலத்த காற்று அங்க வருகிறது, அங்க நிலநடுக்கம் அங்க வருகிறது, அக்கினி கூட அங்க வருகிறது. அத கடைசியாக after the fire a still small voice. அது இறுதியாக அந்த அக்கினிக்கு அப்புறம் வந்துட்டு அங்க ஒரு மெல்லிய குரல் வருகிறது. No, as Elijah, we need the still small voice in our life, church. எலியாவை போல நம்ம வாழ்க்கையில அந்த மெல்லிய குரல் நமக்கு வேண்டும். That is the voice of faith. அதுதான் வந்துட்டு ஒரு விசுவாசத்தின் ஒரு குரலாக இருக்கிறது. That is the voice of victory. அது ஒரு வெற்றியின் குரலாக இருக்கிறது. No, oftentimes we are listening to the noises. அநேக வேளையில கூட நம்ம சத்தத்தை நம்ம சுத்தி நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். We are already going through storms, difficulty, problems, and we are hearing a lot of noises that are pulling us down. நம்ம புயல்கள் மத்தியில நம்ம பிரச்சனைகள் மத்தியில கடினமான காலத்துல நம்ம போய் கொண்டு இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு நம்ம கீழே வருகிறோம். அங்க அக்கினி இருக்கலாம், அங்க புயல் இருக்கலாம், அங்க வந்து நிலநடுக்கம் இருக்கலாம். There can be earthquake, there can be fire, there can be storm in that place. But we need the still small voice of God. ஆனா தேவனுடைய அந்த மெல்லிய குரல் நமக்கு வேண்டும். You know why? ஏனென்றால் அதுதான் நம்மள பலப்படுத்த முடியும். Because only that can strengthen us. You look at David. நம்மள தாவீதை நம்ம பார்த்தால் अनेक காரியங்களை நம்ம தாவீதை குறித்து படிச்சிருக்கலாம். We can read many things about David. டேவிட் வந்து அவர் ராஜா ஆகிறதுக்கு முன்ன அபிஷேகப்பட்டு ஒரு இடத்துல சிக்லாக்னு ஒரு இடத்துல இருக்க நேரத்துல before he became king, he was anointed and he was in a place called Ziklag. அங்க வந்து எம்எல்ஏக்ஸ் வந்து அவங்களோட மனைவிங்கள அவங்களோட சொத்துங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. No, Amalekites came and they took away every wife and everything away. அவர் கூட இருக்கிறவங்க வந்து No, everyone is around David. They are talking to stone him. அவங்கள தாவீது கல்லை எறியப்படுவதற்கு அவங்க பேசிக் கொண்டிருந்தார்கள். But in 1 Samuel chapter 30 verse 6 says ஆனா வந்துட்டு 1 சாமுவேல் வந்துட்டு அவர் சொல்கிறார், he strengthened himself in the Lord. அவர் தேவனுக்குள்ளாக அவர் பலப்பட்டார்.
No, that is the still small voice of God. அதுதான் தேவனுடைய மெல்லிய குரலாக How to இருக்கிறது. strengthen yourself in the Lord. எப்படி உங்களுக்குள்ளாக தேவன் இடத்தில் பலப்படுத்துவது? தேவனோட வார்த்தை தான். The word of God. You know, the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். You know, oftentimes the devil, the enemies try to cheat us or trick us by telling, is that so? அநேக விதத்தில் பிசாசு நம்மளை ஏமாற்றி அப்படியே உண்மையிலேயே அப்படி நம்ம ஏமாற்றி கொண்டிருப்பான். You are defeated. நீ தோத்து போய்விட்ட. You are good for nothing. நீ எதுக்குமே பிரயோஜனம் அல்ல. Are you able to do that? உன்னால் இது செய்ய முடியுமா? You are not educated. நீ படித்தவன் அல்ல. You can't make it. உன்னால போக முடியாது. Your family is so. உன்னோட குடும்பத்துல முடியாது. Your generation is so. உங்களோட குடும்பத்திற்கு ஆட்கள் முடியாது. உன்னால போக முடியுமா? That is the voices or noises from the world. அதுதான் இந்த உலகத்தின் இடத்துல சத்தம் குரலாக இருக்கிறது. Same goes to David that day. அதுதான் தாவீதுக்கும் அதே நேரத்துல. They want to stone him. தாவீதை கல்லெறிய போறார்கள். By strengthening himself in the Lord. ஆனா அவன் தேவனுடைய இடத்துல பலப்படுத்தான். It talks about faith. அது ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது. Viswasa. The faith. You know, viswasa. Faith. You know how you remember what God has done, what God has said, what is the future that has been anointed as a king. அந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ண நேரத்துல கூட அவன் தாவீது கூட ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்ன குரல் மேல விசுவாசத்தில் காணப்பட்டான். Hear the voice of God. அந்த ஆண்டவருடைய குரலை அவர் கேட்டார். Hear the still voice of God. தேவனுடைய மெல்லிய குரல் கேட்கணும். If you look at Jeremiah 29 verse 11. நம்ம எரேமியா 29:11 வசனத்தை நம்ம பார்க்கவே இல்ல கூட. I know the thoughts that I think toward you. நான் உம்மேல் வைத்திருக்கிற எண்ணங்கள் எனக்கு தெரியும் என்று அவர் சொல்கிறார். To give you a future. ஒரு எதிர்காலத்தை கொடுப்பதற்கு. To give you a hope. ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு. Now God has prepared everything for each one of you. ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். But you need to take the step of faith. நீங்கள் அந்த விசுவாசத்தின் அடியை எடுக்க வேண்டும். You know, when you start with God, நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது you will end with victoriously. நீங்கள் ஜெயத்தை நீங்க முடிப்பீர்கள். But when you start with your own strength, ஆனால் உங்கள் சொந்த பலத்தில் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது that is where we fail. அங்கதான் நீங்க தோல்வியில காணப்படுவீர்கள். You know, you need to hear the still small voice of God. நீங்கள் தேவனுடைய அந்த மெல்லிய குரல் நீங்கள் கேட்க வேண்டும். Which can strengthen your faith. உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த முடியும். நீங்க புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி இருந்தார். அவங்க இருந்து 12 வருஷமா அப்படியே பெரும்பாடோட ஹிஸ்டரி நம்ம சொல்லுவோம். You know, in the New Testament there's a woman with the issues for 12 years. You know, she's going through a blood issue for 12 years. அவ இருக்கிற காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பெண்மணி இந்த ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா அவங்கள தொடுறதுக்கு யாரும் இல்லை, விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எல்லாமே ஒதுக்கி வச்சிருவாங்க. In those days, whoever goes through this condition, no one will come and treat them, no one will come and ask them. They will just put aside that person. You know, 12 வருஷமா she was going through that situation, and it's not only that she was going through alone. 12 வருஷமாக அவங்க அந்த சூழ்நிலையில் கடந்து போயிட்டு அதுவும் அவர் தனியாக சென்று கொண்டிருந்தார்கள். But ஆனால் ஒரு நாள் வந்தது. One day came. இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு கேள்விப்பட்டாங்க. They heard Jesus is coming. விசுவாசத்துல. In faith. நான் தொட்டா போதும்னாங்க. No, she said even if I can touch it will be enough. தொட்டாங்க, அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. She touched and received the healing. What are you hearing this evening, church? இந்த மாலை வேளையில கூட நீங்க என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? Are you hearing the voice of God? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் குரலை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? Or your failure? இல்ல உங்களுடைய தோல்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? I just want to remind you, church. நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். You know, the journey is not done yet. உங்களுடைய பயணம் இன்னும் முடியவில்லை. You are just halfway. நீங்கள் இப்பதான் பாதி இடத்துல இருக்கிறீர்கள். It's not the end. அது இன்னும் முடிவு அல்ல. Many more yet to come. இன்னும் நிறைய வரத்துக்கு நிறைய காரியம் இருக்கிறது. இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது. You will see your victory. நீங்கள் உங்களுடைய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். You know, அந்த 12 வருஷமா அவங்க அந்த சூழ்நிலை கடந்து சென்றாங்க. அத ஒரு விசுவாசத்துல, you know, வசனம் சொல்லுது கடுகு அளவு விசுவாசம் இருக்க நேரத்துல அந்த மலை அப்புறம் போன்னு சொன்னா தான் அந்த மலை கூட போகுமா? No, the woman with the blood issues, he was suffering for 12 years, but in one faith. No, the Bible verse says, faith as little as a mustard seed. If you ask a mountain to go away, it will go away. How big is your faith this evening, church? இந்த மாலை வேளையில கூட உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிசாக இருக்கிறது?
நீங்க குருடன் பர்த்தேமியு சொன்ன குருடன் இருந்தா No, there's a blind man called Bartimaeus. இயேசு கிறிஸ்து வழியிலே வராருன்னு கேள்விப்படுறான். No, when we heard that Jesus is coming on the way, He start calling. அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு இயேசு நிக்கிறாரு. இயேசு நின்றது மட்டும் இல்ல கூப்பிடுறாரு. கேட்டாரு, what do you want me to do for you? no, when Bartimaeus called upon Jesus, no, Jesus heard that cry and he stopped and asking Bartimaeus, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். He received his sight. அவரோட பார்வை அவருக்கு மீண்டும் கிடைத்தது. He received his healing. அவரோட சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். He received his victory. அவரோட வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டார். How about you this evening? இந்த மாலையில நீங்கள் எப்படி? Are you hearing the voice of God? நீங்க தேவனுடைய குரலை நீங்க கேட்கிறீர்களா? Is Jesus on the way? ஆண்டவர் அந்த வழியா வருகிறார். Call him. அவரை நீங்கள் கூப்பிடுவீர்கள். You will see the victory. அந்த வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். It's for everyone. இது அனைவருக்கும். And as some of you might be thinking, நீங்க சில பேர் நீங்க யோசித்து கொண்டிருப்பீர்கள். நான் இத்தனை வருஷமா கிறிஸ்துவனா இருக்கிறேனே. No, I was Christian for many years. நான் சர்ச்சுக்கு அன்னாடிக்கு வந்துருவேனே. I'm coming church every single day. பிரே மீட்டிங் வரேன், செல் குரூப்புக்கு வரேன், கிளாஸ்க்கு வரேன், சூப்பர் நேச்சுரலுக்கு வரேன், ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன், செகண்ட் அட்டெண்ட் பண்றேன். No, you may thinking I'm coming to prayer meeting, I'm coming to home church, I'm coming to supernatural. எல்லாத்துக்கும் கரெக்டா வந்துடுறேனே. I'm coming for everything. But you still have to go through all these things. ஆனா நீங்க எல்லாமே இது கடந்து போகதான் வேண்டும். And I just want to tell you, ஆனா இது உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உங்க கூட அந்த போட்ல இருந்தாலும் you still have to go through the storms, church. No, even though Jesus is in the boat as same boat as you, no, you still have to go through the storm. You know, மார்க் 4வது அதிகாரத்துல நீங்க பார்க்க நேரத்துல இயேசு கிறிஸ்து அவர் சீஷரோட ஒரு இடத்துல கடந்து செல்கிறாரு. No, in Mark chapter 4, no, we can see Jesus is going through to a place through with his அந்த disciples. படகுல இயேசு இருக்கிறாரு, சீஷர் இருக்கிறாங்க. In the boat there was disciple and Jesus. You know, இயேசு நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறாரு. No, Jesus was resting. And அவங்க சீஷர் வந்து எழுப்புறாங்க. And the disciples are coming and waking up Jesus. நாங்க மரித்து போறோம், உங்களுக்கு கவலையா இல்லையானே? No, they are asking, we are going to die, are you not worried? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? No, what He Jesus just did? rebuked the wind. அவர் அப்படியே அந்த காற்று பார்த்து அவர் பேசினார். Be still. அப்படியே அமர்ந்தலாயிரு. Peace and be still. அப்படியே அமர்ந்தலாயிரு என்று சொன்னார். அதே போல இந்த மாலவேல church, Likewise in the evening, you just need the still small voice of God. நீங்கள் தேவனுடைய அந்த மெல்லிய குரல் உங்களுக்கு வேண்டும். You know, the voice of faith, அந்த விசுவாசத்தின் குரல், the voice of victory. அந்த வெற்றியின் குரல். You know, you can rebuke every storms that are coming in your way. உங்களை மத்தியில உங்களை எதிராக வர எல்லா புயலை பார்த்து உங்களால எதிர்த்து நிற்க முடியும். You know, sometimes you don't understand why things happen like that. சில நேரத்துல உங்களுக்கு புரியாது ஏன் சில விஷயம் அப்படி நடக்கிறது You என்று. know, Isaiah 55 verse 8 ஆண்டவர் சொல்றாரு, my ways, for my thoughts are not your thoughts, or your ways my ways. No, in Isaiah 55, no, God is telling, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று அவர் சொல்கிறார். You know, storms still can happen. No, புயல்கள் நடக்கலாம். But I just want to remind you this evening, if there is a storm, there is victory for each one of you. ஆனா இந்த மாலை வேளைக்கு நான் சொல்கிறேன், அங்க புயல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கிறது அனைவருக்கும். God is preparing you for a greater thing in your life. அந்த புயல் வந்துட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிதான காரியத்துக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு. If you are sitting here feeling down, இங்க நீங்க அமர்ந்து கொண்டு நீங்க அப்படியே கீழே நீங்க இருந்தாலும் கூட God is with you. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். Just increase your level of faith this evening. இந்த மாலையில கூட உங்க விசுவாசத்தின் அளவை அதிகரியுங்கள். Call upon his name. அவருடைய நாமத்தை நீங்கள் கூப்பிடுங்கள். It's like how David strengthened himself in the Lord. எப்படி தாவீது ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டாரோ, எப்படி அந்த பெரும்பாடு இஸ்திரி வந்து தேவனோட துணியை கொஞ்சம் தொட்டாலே போதும் நினைத்தாலோ, how the woman in the blood which she thought, no, if I can touch Jesus it will be enough. அதே போல அந்த குருடன் பர்த்திமேயுஸ் தேவனை கூப்பிட்டார், அதே போல சுகத்தை பெற்றுக்கொண்டான். How the blind man Bartimaeus called upon Jesus and received the healing. This all talks about faith. அது எல்லாமே வந்துட்டு ஒரு விசுவாசத்தை பத்தி தான் We still பேசுகிறது. got another 4 more months. நமக்கு இன்னும் 4 மாதம் இருக்கிறது. We're going to end this year. இந்த வருடத்தை நம்ம முடிக்க போகிறோம். You know, the choices is always yours. அந்த தீர்மானம் வந்து எல்லாம் உங்க கையில தான் You இருக்கிறது. can end is defeated. நீங்க வந்துட்டு ஒரு கடினமாக நீங்க முடிக்கலாம். தோத்து போன அலுவல நீங்க முடிக்கலாம், இல்ல வெற்றியாக முடிக்கலாம். No, you can end with a defeated end or a victorious end. You know, அடுத்த ஆண்டு நீங்க கடந்த செல்ல நேரத்துல No, when you're going through the next year,
நீங்க எப்படி கடந்து செல்ல போறீங்க? Now how are you going to go through? God has given us the free will. ஆண்டவருக்கு நம்மளுக்கு அந்த தீர்மானம் செய்வதற்கு அவர் We கொடுத்திருக்கிறார். have the choices. நம்ம கிட்ட தான் அந்த தேர்வு இருக்கிறது. This is not the end, church. இதுதான் முடிவு அல்ல. You know, you need to increase your level of faith. உங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். You know, if you look at the life of Elijah, நம்ம எலியாவை நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க வரையில கூட you know, 3 வருஷம் அந்த இடத்துல மழை பெய்யாதுன்னு சொன்ன மனுஷன், no, he told there will be no rain for 3 years. at my voice, at my word, அவருடைய வார்த்தையினாலே ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த இடத்துல 3 வருஷம் மழை இல்லாதுன்னு சொன்ன மனுஷன் இடத்துல அந்த அப்படியாக அந்த இடத்துல ஆணுச்சு. அதே போல உங்க விசுவாசம், you know, where is your faith this evening, church? No, when he told in his word there will be no rain for 3 years, no, it happened. இந்த மலையில கூட உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்கிறது? You know, அதே போல, No, likewise, you know, Elijah, நீங்க கடைசியா நீங்க Elijah குறித்து நீங்க படிச்சீங்கன்னா அவர் வந்து மரித்து போல அதான் ஆண்டவர் வந்து அவர் எடுத்துக்கொண்டார். no, when you read about Elijah, lastly he didn't die, he was taken by Jesus. You know why? ஏன் என்றால் அந்த விசுவாசம். it's a faith. You know, the journey, it can be too great for you. It can be full of storms. அந்த பயணம் நீங்க கடந்து செல்ல பாதை உங்களுக்கு ரொம்ப பெரிதான காணப்படலாம், அங்க புயல் காணப்படலாம். But that is not the end. ஆனா அதுதான் முடிவு அல்ல. It's just a part of your life. அது உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். You know, like you are eating rice. நீங்க சோறு சாப்பிடுற போல You cannot just eat a plain rice. நீங்க ஒரு சாதாரண சோறு மட்டும் சாப்பிட You முடியாது. need something sweet, sour, spicy. நீங்க காரமாக புளிப்பாக ஏதாச்சும் வேண்டும். Then only your life will be interesting. அப்பதான் உங்களோட வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். Hear the word of God. தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேளுங்க. The still small voice அந்த அமைதியான மெல்லிய குரல் that can strengthen your faith. உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய குரல். You know, I just want to end with this. இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். Storm may shake you, இந்த புயல்கள் உங்களை அசைக்கலாம், but they have no power to sink you. ஆனால் உங்களை மூழ்க வைக்கிறதுக்கு அதுக்கு வல்லமை அல்ல. You know, because your current situation is only temporary. ஏன்னா நீங்க போக வேண்டிய காரியம் இப்போ வரைக்கும் தான் அது இருக்கும். And the Lord has the power to come every storms in your life. உங்க வாழ்க்கையில எல்லா புயலும் எடுத்து போட ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. You know, in Galatians chapter 6 verse 9 it says, கலாத்தியர் 6வது அதிகாரத்துல 9வது வசனம் சொல்கிறது, in due season we shall reap if we do not lose heart. ஏற்ற காலத்தில் நீ அறுப்பாய், உன் இருதயத்தை நீ விட்டு விடாதே என்று சொல்கிறார்.